ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதிய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். டிஸ்க்ளைமர் கடி சொல்கிறேன், நான் யாரையும் தைரியமாக நாட்கள் பண்ணுறேன். நாட்டில் என்ன நடக்குது அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி தான் ஒரு சில ஆட்கள் தொடர்ந்து ஒரு 2021 இந்த விஷயம் போயிட்டுருக்கு. பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2024 அப்புறம் அந்த குரூப் காணாது போச்சு. இப்போ அடுத்த குரூப் செய்யக்கூடிய விஷயத்தை 2025 என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, பெண்களுக்கு என்னென்ன குற்றம் தலைவர்களுக்கு, ஆனால் அங்கொன்றும் இங்கும் நடக்கிறத எல்லாத்தையும் மொத்தமாக ட்ரேட் பண்ணி ஏதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு டிசைனை ஊட்டினாங்க. அதுக்கு எடிட்டிங் ஒர்க்கு, ஃபோட்டோஷாப்பு, சிஏஜி ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த கட்சியில் பதவியே இருக்கிற ஒரு கட்சி, ஒரு உச்சபட்சம் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய கட்சி முன்னணியில் இருக்குது. ஆனால் மீதி இருக்க ஆனால் மெஜாரிட்டியாக இருந்த அடுத்த கட்சியின் ஆதரவு நிறுத்தி. இப்போ இந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சில தகவல்கள், அந்த கட்சி பெரிய கட்சி இருக்கும், தமிழ்நாட்டில் அவங்க தான் எல்லாமேங்கிறது ஒரு சில ஆட்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க புறப்பட முதல் பொய் அறிக்கை என்னென்னா, ஒரு 2 எழுத்து கொண்ட ஒரு நபர், ஒரு நிறுவனம் இன்னமும் இவர் தான் தமிழ்நாட்டினுடைய தேவப்பிதான்னு சொல்லி பரப்புறது முட்டாமல் இவர் வந்தால் எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லி பண்ணாங்க. இப்போ அந்த பண்ணி மக்கள்கிட்டயே சென்று அதை வாக்கி அறுவடை பண்ணிட்டாங்க. ஒரு அளவுக்கு வாக்கியும் வாங்கிட்டாங்க. வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு பதவி ஏற்கிறது தான் போகிறோம். இப்போ பதவி ஏற்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள், முரசல்கள் இருக்குது. ஒரு இடத்துல குதிரை பேரம் நடக்குது. அதாவது ஒரு இந்த வண்டியில் போயிட்டுருக்கக்கூடிய சாலை மோசக்கூடிய வண்டி, மாட்டு வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாரம் இல்லாமல் போனால் பிரச்சனை. நீ ஏற்கனவே பாரத்தை நோக்கி மேற்கொண்டு உன்னுடைய பாரத்தை ஏறி மாட்டை ஓட்டினா மாடு எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமோ அதேமாரி தான் அந்த கட்சியினுடைய நிலை இருக்குது. இதுக்கு இப்போ புதுசாக 2 நிறுவனம் மேல்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் உறுதி என்னென்னா, எதிரும் பெருமா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக ஒன்றா சேர்ந்து கட்சி அறிஞ்ச போகிறாங்க அப்படின்னு ஊற்றி முதல் இதை பற்ற வச்சாங்க. அது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு எழுதுனா அடுத்த சீமையோட கொடுக்க வேண்டிய கான்வாய் பிறகப்ப பீட்டிட்டாங்க. அடுத்து அவர்கள் பண்ணாங்க. ஏற்கனவே அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த தலைவருக்கும் அவங்க தலைவிக்கு தலைவனோட மனைவிக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதை அவங்களோட பிரச்சனை இருந்தாங்க. அப்போ இது பிரச்சனை இல்லையாப்பா கேட்குறேன். ஒரு 10 வயசு பிள்ளையை கற்பழித்து கொண்டிருக்காங்க உங்கள் நிர்வாகி. இதுவரை அவன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. போக்சோவில் அரசு பண்ணி இருந்தான். அடுத்த நிமிஷம் இந்த மாற்று கட்சின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்களே, அந்த மாற்று தோக்கடிச்சிங்களே. மாற்று கட்சி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்சிகளும் இந்தமாதிரி விஷயம்னா அடிப்படை ஒரு ஸ்டெப் போடுவாங்க. இதை கூட தெரியாமல் நீ கட்சி நடத்த வந்துட்ட. அதுவும் இந்த கட்சியில் வளர்ந்த கட்டவனு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டைவர்ட், அந்த விஷயத்தை கலந்து போகிறதான். இதுதான் அந்த கட்சியினோட நிலைப்பாடாக. அது மட்டும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கிறார். அவர் தான் வருங்காலத்தில் மறுவிட காயத்திற்கு அமைச்சராக வருவார் சாத்தியக்குழு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த ஆள் ஒரு புல் குடியும் போதையில் தனியார் இருக்கக்கூடிய ஒரு விழாவில் ஆடினது எவ்வளோ கேவலமான விஷயம். அது மட்டும் அந்த வீடியோ எடுத்து அந்த காணொலி காட்சி பயிர் ஆள் இந்த விஷயத்தை அப்படி மாநில நண்பர்களுக்கு அனுப்புவான்னா, நீ எடுத்துக்கடா கேனா பூனா அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறது எவ்வளோத்துக்கு அருவறுக்கத்தக்க அரசு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கூவத்தூர் ரெசார்ட் அடித்த கூத்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அதனால என்னென்ன விளைவுகள் சந்தித்தோங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ இந்தமாரி விஷயத்தை கையெழுக்கும் போது அப்போ எதிரியாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் ஒடுக்க நினைக்கக்கூடிய ஒரு கட்சி ஈஸியாக தயாரித்து விட வருது. இதுக்கெல்லாம் அதை போட்டோன்னே இந்த விஷயம்லாம் வெளில வந்தோன்னே
நீங்கள் உங்களோட நிலைப்பாடை சொல்லணும். மும்மொழி கொள்கை பிஎம்ஸ்டி கொள்கைக்கு எங்கள் தமிழ்நாட்டு நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு. மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இதுதான் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எப்படி கடத்த போகிறாங்க, இவங்க கட்சிகளுக்குரிய பதவியெல்லாம் போயிட்டு பதவி இருக்கணும், உங்கள் கூட்டணி கட்சிகள் பண்ணக்கூடிய இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதையும் சாணி தான் வரணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறாங்க.